துலா காவேரி மாஹாத்மியம் 28ஆம் அத்தியாயம். சமுத்திரராஜன் காவேரியை விவாகம் செய்து கொண்டது. பின்னர் வாயுவானவன் வருண பகவானது கட்டளையின்படி அநேக அப்சரசுகளோடு கூட காவேரியை எதிர் சென்று அழைத்தான். காவேரி நதிக்கும் சமுத்திரராஜனுக்கும் நடக்க போகின்ற திருமணத்திற்காக பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்களும் மற்றும் அநேக தேவகணங்களும் விமான ரூடர்களாய் வந்து சேர்ந்தார்கள். அந்த விவாக மகோத்சவமானது ஸ்வேதாரண்யத்தில் நடந்தது. அப்பொழுது தேவதுந்துபிகள் முழங்கின, கந்தர்வர்கள் கானம் செய்தார்கள், அப்சரசுக்கள் நடித்தார்கள். இவ்வளவு கோலாகலத்துடன் பிரம்மதேவர் மகேஸ்வரரை முன்னிட்டு கொண்டு தனது மகளாகிய காவேரியை மேன்மை பொருந்திய சமுத்திரராஜனுக்கு கன்னிகாதானம் செய்தார். பின்னர் திரிமூர்த்திகளும் காவேரி நதிக்கு பல வரங்களை அளித்து தங்கள் இருப்பிடம் சென்றார்கள். காவேரியும் சமுத்திரராஜனோடு சேர்ந்து பரமானந்தத்தை அடைந்தாள். காவேரி சமுத்திர சங்கமத்தில் துலா சங்கிரமண புண்ணிய காலத்தில் ஸ்நானம் செய்து தர்ப்பணாதிகள் செய்பவர் அடையும் பலனை சொல்லுவதற்கு சாக்ஷாத் ஜனார்த்தனர்தான் வல்லவராவார். சமுத்திர சங்கம ஸ்நானம் புரிபவர் புத்திர லாபம், தன லாபம், கன்னிகா லாபம், ஆயுர் லாபம், மோக்ஷ லாபம் இவைகளை பெறுவார்கள். சுருங்க கூறினால், ஒருவன் காலையில் எழுந்து பக்தி பூர்வமாய் காவேரி 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 என்று 3 முறை உச்சரிப்பானே ஆனால் அவன் துலா விஷுவில் காவிரி ஸ்நானம் புரிந்தவர் அடையும் பலனை பெறுவான். அதிபாபிஷ்டையாயும் துஷ்டையாயும் இருந்த சந்திரகாந்தை என்னும் பெண்ணும் ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் ஒருவாறு துலா காவிரி ஸ்நானம் செய்து ஸ்வர்க்கம் அடைந்தாள் அன்றோ. ஆதலின் சகல மூடாத்மாக்களும் காவேரி நதியின் மகிமையை அறிந்து கொள்வதற்கு இதுவே திருஷ்டாந்தம். எந்த விதவைகள் ஞான வைராக்கிய ஹீனர்களாய் கெட்ட செய்கைகளை புரிந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் இக்காவேரி நதியை தவிர்த்து மற்ற எந்த புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்த போதிலும் அவர்களுக்கு பாப விமோசனம் ஆக மாட்டாது. ஆதிலும் காவேரி தீரவாசிகளாக இருப்பவர் எப்பொழுதும் புண்ணியமே புரிந்து வர வேண்டும். பாபம் என்பது சிறிதேனும் புரியக்கூடாது. ஏனெனில் காவேரி தீரத்தில் புரிந்த கண்ணியமானது எங்கனம் அக்ஷயமாக இருக்குமோ அங்கனமே அந்நதி தீரத்தில் செய்த பாபங்களும் அக்ஷயமாயிருக்கும். மற்ற ஸ்தலங்களில் செய்த பாபங்களுக்கு பிராயச்சித்தம் எதுவெனில் காவிரி ஸ்நானந்தான். காவேரி தீரத்தில் செய்யும் பாபங்களுக்கு பிராயச்சித்தமோ எங்குமே இல்லை. ஆகையால் காவேரி நதியில் ஸ்நானம் செய்ய விரும்புவோர் அனைவரும் சதாச்சார சம்பன்னர்களாக இருந்து கொண்டு ஸ்ரீரங்கநாதன் சன்னதியில் துலா மாதத்தில் ஸ்நானம் செய்து இக்காவேரி மகத்துவத்தை பௌராணிகரிடமிருந்து பக்தி ஸ்ரத்தையுடன் சிரவணம் செய்து பௌராணிகருக்கு வேண்டிய வெகுமதி செய்து அவரை சுகந்த புஷ்பாதிகளால் அர்ச்சிக்க வேண்டும். எந்த மூடன் பௌராணிகரை அவமதிக்கின்றானோ அந்த பாவியானவன் நிர்ஜலமும் கோரமுமான ஆரண்யத்தில் ஓர் பிரம்ம ராட்சசனாக பிறப்பான். ஆகையால் புராண சிரவணம் செய்ய வேண்டும். இங்கனம் காவேரி நதியினது மகிமையில் எனக்கு தெரிந்த மட்டில் லேசானது மாத்திரம் கூறினேன் என்று தௌமிய முனிவரானவர் தர்மபுத்திரருக்கு உரைத்தார். இதை கேட்ட தர்மபுத்திரரும் அதிக ஆச்சரியமும் ஆனந்தமும் அடைந்தவராய் அவரை சிங்காசனத்திலிருந்து அவருக்கு சகல உபச்சாரங்களையும் செய்து அவரை பலவாறு பணிந்தார். தௌமியரும் வெகு சந்தோஷத்துடன் அவருக்கு பல ஆசைகள் கூறி தமது இருப்பிடம் சென்றார். கேட்டீரா அரசரே என்று அகஸ்திய மாமுனிவர் அரிச்சந்திர மன்னனை நோக்கி இங்கனம் காவேரியினது மகிமையை உரைத்து முடித்தார். ஆக்னேய புராணத்தின் துலா காவேரி மகாத்மியத்தின் 28ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.